ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டான ஒரு ஊறுகாய் ரெசிபி. சூப்பராக 10 நிமிஷத்தில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் எடுத்துருக்கிறது 2 மாங்காய். ஆமாங்க, இப்போ மாங்காய் சீசன், மாங்காய் நிறைய கிடைக்கும். அதை சூப்பராக ஒரு குயிக்காக ஒரு ஊறுகாய் செஞ்சு எப்படி சாப்பிட்லான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் 2 மாங்காய் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய சைஸ் மாங்காய், நீல மாங்காய் தான் இது. ஒட்டு மாங்காவும் வேணாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து ஓரளவுக்கு சின்னதாக எடுத்திருக்கேன், பீசஸ் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் ஸ்மாலாக கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் மாங்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கட் பண்ண பீசஸ் அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கூடவே ஒரு அரை டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகும் வெந்தயமும் லேசாக சூடாகட்டும். இதில் காரத்துக்காக நான் ஒரு 10 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களோட மிளகாய் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா 15 மிளகாவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கடுகு வெந்தயம் எல்லாம் நல்லா சூடாகி வரட்டும், அப்போ தான் பொடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த 5 நிமிஷம் வறுத்ததை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை லேசாக ஆற விட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஊறுகாய்க்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாவை வச்சு இதே மெத்தடில் லெமன், நெல்லிக்காய், மாங்காய் எல்லாத்தையும் நீங்கள் ஊறுகாய் செய்யலாம் இதே மெத்தடில். இப்போ இதுக்காக நான் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாயில் ஒரு 50 ml நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் தான் ஊறுகாய்க்கு சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. எண்ணெய் உங்களுக்கு அளவு தெரியல அப்படின்னா குழம்பு மல்ற குழிக்கரண்டியால் ஒரு 3 கரண்டி ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காயை அதில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் மாங்காய் வந்து நல்லா சுருளை வதங்கி வெந்து வர்ற அளவுக்கு 5 நிமிஷத்துக்கு வதக்குங்க. ஏன்னா மாங்காயோட தோல் வந்து நல்லா ரஃப்பாக இருக்கும் இல்லையா, அதனால் அது ஊறுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நமக்கு குயிக்காக ஊறுகாய் வேணுங்கிற டைமில் நம்ம அதை ஊற வைக்கிறதுக்கு டைம் சரி வராது இல்லையா. அப்போ நம்ம ஈஸியாக இந்த மாதிரி கடாயில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கக்குள்ளே மாங்காயோட தோலும் நல்லா வெந்து வந்துடும், அதோட ஃப்ளஷும் ஓரளவுக்கு குக்காய் வந்துடும். இந்த மாதிரி இப்போ வெந்து எடுத்ததை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாங்காய், எண்ணெய் எல்லாத்தையுமே சேர்த்து மாற்றிக்கோங்க. அந்த எண்ணெயை த்ரோ பண்ணிடாதீங்க, எண்ணெய் மாங்காய் கூடயே சேர்த்துடுங்க. அப்போ தான் வந்து மாங்காய் ஊறுகாய் வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம வதக்கி எடுத்த மாங்காவை ஒரு பவுலுக்கு நான் மாற்றிட்டேன். இது கூட நம்ம அரைச்சி எடுத்த மசாலா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இந்த ஊறுகாய் மசாலா எல்லா ஊறுகாய்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் கூட அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். நான் வந்து முன்னாடியே மசாலாவில் உப்பு சேர்த்து அரைக்கலை. இப்போ இதுக்கப்புறமா உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா மசாலா அரைக்கக்குள்ளே உப்பு பெருங்காயத்தூளும் சேர்த்து அரைச்சிடுங்க. இப்போ நான் வந்து பொடி பண்ணி எடுத்த உப்பு 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கலாம், அப்போ தான் ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா 1 டீஸ்பூன் நிறைய சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஊறுகாய் இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.